साई राम राम शिरडी साई राम. ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு புதிய உறவை அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன் செல்லமே. உனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து விட்டது என்பதனை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இப்பொழுதும் நமக்கென்று யாரும் இல்லை என்று நீ புலம்பிய காலங்கள் இனிமேல் இல்லை. உன் சாயப்பா உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிட்டேன். அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து முடித்து விட்டேன். என்னை நம்பி என் முன்னால் நீ வைத்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக உனக்கு வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. அதில் முதலாவதாக நீ வேண்டிய வாழ்க்கை, விரும்பிய ஒரு உண்மையான உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கப் போகிறது. எதையுமே நமக்கானது என்று எண்ணிக்கொண்டு அது உன்னை வந்து சேரும் பொழுது அதில் இருக்கின்ற சந்தோஷம் வேறு எதற்கும் ஈடாகாது. அதே நேரத்தில் இது நமக்கானது என்று நாம் எண்ணிய பிறகும் அது நம்மை வந்து சேராமல் போகும்போது அப்பொழுது கிடைக்கின்ற மனவேதனைக்கு ஈடான வேதனை இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது அல்லவா? அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் நினைத்த வாழ்க்கை அமைந்து விடுவது இல்லை. அவ்வளவு எளிதில் எல்லோருக்குமே ஆசைப்பட்ட விஷயம் கிடைத்து விடுவதும் இல்லை. ஏதாவது ஒரு சிலருக்கு அது கிடைக்கும். அப்படி அது கிடைக்கும் பொழுது அவர்கள் அதனை பொக்கிஷமாக மதித்து அந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நினைத்தால் நடக்காது என்று எதுவும் இல்லை. ஆனால் நீ நினைக்கத்தான் மறக்கின்றாய். எப்பொழுதுமே எதை பற்றியுமே சிந்திக்க நீ யோசிக்கின்றாய். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று கவனிக்க நீ தவறி விடுகின்றாய். ஆனாலும் நல்லதொரு மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கும் பொழுது அதையெல்லாம் உணர்ந்து நீ அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற சிந்தனை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதும் உனக்கு தெளிவாக தெரிந்துவிடும். ஒரு உறவு வருவது சர்வசாதாரணமான காரியமல்ல. ஏனென்றால் வந்துவிட்ட பிறகுதான் உனக்கு கடமை அதிகமாக இருக்கும். ஒருவரை நல்வழிக்கு கொண்டு வருவது எளிது. ஆனால் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் காப்பாற்றுவது மிகவும் கடினம். இன்று இருக்கின்ற மனிதர்களை உன் சாயப்பா கண்டு கொண்டுதானே இருக்கின்றேன். ஒருவரை வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவர்களிடம் பேசுகின்ற வார்த்தைகள் தீயா இருக்கும். என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ, எப்படியெல்லாம் அவர்கள் மனதை குளிர வைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்களை குளிர வைப்பார்கள். அவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் தன் வசமாக்குவார்கள். இவர்களை விட்டால் வேறு உலகமே இல்லை என்று நினைக்க வைப்பார்கள். அவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் வருகிறார்களோ அதன் பிறகுதான் இவர்களின் உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வரும். அதனால் தான் எப்பொழுதுமே உன் சாயப்பா சொல்லுவது, யாரையும் வெளிப்புற தோற்றத்தை வைத்து எடை போடாதே. ஒருவரினுடைய வெளிப்புற தோற்றத்தை கண்டு ஒரு பொழுதும் நீ அவர்களை நல்லவர்கள் என்று நம்பி விடாதே. வாழ்க்கை அனுபவம்தான் அதனை கற்றுக் கொடுக்கும். ஒரு உறவு இருக்கிறது என்றால் அந்த உறவு ஆரம்பத்திலேயே சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் இன்பங்களும் என்று கலந்து வரக்கூடியதாக இருக்கும். நான் நல்லவன் என்று எப்பொழுதுமே சண்டை போடாமல் இருந்து விட்டால் மட்டும் நல்லவர்களாக மாறிவிட முடியுமா? உண்மையான குணத்தை கண்டுவிட்டால் உனக்கு நிம்மதி இல்லாமல் போய்விடும். அரைக்குறையான குணங்களை கண்டு கொண்டு விட்டால் பின்னாளில் உண்மையான குணம் என்னவென்று தெரிய வரும் பொழுது அப்போது அதை தாங்கிக் கொள்ள முடியாது. மிகுதியான துன்பத்தை தான் அனுபவிப்பாய். இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான உறவு எதுவென்று முடிவு செய்ய வேண்டியது உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது. நாளை எதுவும் சரியில்லையே என்று நீ அழுது புலம்புவதை விட இன்று நடப்பதை எல்லாம் எண்ணி மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இன்று நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நன்மையை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ முழுமையான சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். உன் சாயப்பா சொல்வதை கேள். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கென நான் கொடுக்கின்ற வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு. உன்னை தேடி வருகின்ற உறவு எது, உண்மை எது, பொய் எது என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியும். கண்மூடித்தனமாக எதையும் நம்பாதே. கண்மூடித்தனமாக யாரையும் இந்த வாழ்க்கையில் நீ இணைக்கவும் கூடாது, பிரிக்கவும் கூடாது.
நான் கொடுக்கக்கூடிய புதிய உறவை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னுடைய நீண்ட கால காத்திருப்புக்கான பலன் பலமுறை என்னிடம் நீ மடியேந்தி கேட்ட ஒன்று எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு சொந்தமாக கிடைக்கப் போகின்றது. எவ்வளவுதான் துன்பத்தை கடந்து வந்து விட்டாலும் வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற இன்பத்தை அடைய வேண்டும் என்று நீ நினைத்தது தவறு இல்லை. எப்பொழுதுமே சாத்தியமாக வேண்டும் என்றால் அதற்கு நீ போராடவும் வேண்டும். உன்னை என் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று உன் சாயப்பா உனக்குள் தான் வந்திருக்கிறேன். உனக்குள் அதிகமாக என்னை பற்றிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும்போது தவறாக எந்த எண்ணங்களும் ஏற்படாது. எந்த நபராலும் உனக்கு எந்த துன்பமும் வராது. யாரும் உனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறு செய்யக்கூட நினைக்க மாட்டார்கள். என் செல்லமே, நீ அதிக கவனத்தோடு உனக்கு கொடுக்க முன்வருகின்ற எல்லாவற்றையும் அமைதியாக பெற்றுக்கொள். தெய்வம் ஒன்றே கதி என்று நம்பும் பொழுது அந்த தெய்வம் உன்னை எப்போதும் கைவிடாது. எந்த நேரத்திலும் உன்னிடத்தில் இருந்து விலகி நிற்க நினைக்காமல் உனக்கு நல்லதை மட்டுமே செய்யும். என்னை நம்பு. உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் காத்து கொண்டிருக்கிறது என்று நீ புரிந்து கொள். முடியாது என்று நினைக்கின்ற விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கும் இருக்கிறது. உனக்கான மகிழ்ச்சியையும் உன் நிம்மதியையும் உனக்கு நான் தருவேன். எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அப்படி இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் தருவது ஒருபோதும் வீணாகிவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய உறவு என்ன என்பதனை சர்வ நிச்சயமாக நீயே தெரிந்து கொள்வாய். உனக்கென இந்த வாழ்க்கை கொண்டு வருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். எதற்காகவும் என் பிள்ளை வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற சந்தோஷமான விஷயங்களை மட்டும் தெளிவாக அனுபவிக்க நீ தயாராக இரு. என்ன நினைத்து இந்த வாழ்க்கையின் மீது நீ அன்பு கண்டாயோ, எதை வேண்டும் என்று விரும்பி நின்றாயோ, இதை உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா தருகிறேன். மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இரு. உன்னுடைய சந்தோஷத்திற்கு நான் பொறுப்பு. உன் வாழ்க்கையை நீ நிறைவாக வாழ வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உன் சாயப்பா உனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறேன். உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாமே தீர்ந்துவிட்டது. அவை எதுவுமே உன்னை இனிமேல் வந்து தொந்தரவு செய்யாதபடிக்கு அவற்றையெல்லாம் உன் சாயப்பா அடக்கி ஒடுக்கி வைத்து விட்டேன். உன்னையே சுற்றி சுற்றி வந்து உனக்கு நன்மையை செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நீ இழந்துவிட்ட எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வந்து சேரும். உனக்கு மனநிறைவு நிச்சயமாக கிடைக்கும். உனக்காக உன் சாயப்பா கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை இனி யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் மீது அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கே உயிராக வரக்கூடிய உறவு எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்கு நல்லதே நடக்கும். உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.